அவஸ்தைகள் யாவும் மனதிற்கு தானே, யாருடைய மனம் என்று பார். உடனே அந்த நபர் கேட்கிற அவஸ்தைகள் எல்லாம் மனசுக்கு தானே. பகவான் யாருடைய மனசு பார் அப்படிங்கிறார். உடனே அந்த நபர் கேட்கிறார், மனதை எப்படி பார்ப்பது? பார்ப்பதன் முதலாம் யாவும் மனதாலேயே நிகழ்கிறது. அதன் இயக்கங்களை காணப்படுகின்றன. அதை எப்படி பார்ப்பது? ஹவு டு வாட்ச் மைண்ட். மனதை எப்படி பார்ப்பது? நடக்கிறது எல்லாமே மனசுலதான் நடக்குது. அந்த மனசை எப்படி வாட்ச் பண்றது? இப்போ உங்க முன்னாடி உங்க வீடு இருக்குது, வீட்டுல ஆளுங்க இருக்காங்க, அவங்கள வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா பார்க்கலாம். ஏன்னா உங்கள இருந்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஆளு. சிசிடிவில பாருங்க சுத்தி என்ன நடக்குதுன்னா அது உங்களுக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். உங்களையே நீங்க பாருங்கன்னா எப்படி என்னையே நான் பார்க்க முடியும்? நாங்கிற ஒரு டூலை வச்சுதான் நான் எல்லாத்தையும் பார்க்கிறேன். என்னையே பார்க்கறதுக்குன்னா இன்னொரு டூல் இருந்தா தானே நான் என்ன பார்க்க முடியும். மனதாலேயே மனதை எப்படி பார்ப்பது அப்படிங்கறது அவனுடைய கேள்வி. பார்த்தல் என்ற ஒரு செயலே மைண்ட்னாலதான் நடக்குது. அப்ப அந்த மைண்டை வச்சு மைண்டை எப்படி பார்க்கறது? நல்ல கேள்வி. அதுக்கு பதில பார்ப்போம். நிறமற்ற ஒரே வெளிச்சம்தான் 7 நிறங்களாக காணப்படுகிறது. அவ்வாறேதான் ஒரே ஆத்மாவையே மனமாகவும் உடலாகவும் உலகமாகவும் காண்கிறோம். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சர். நிறமற்ற ஒரே வெளிச்சம்தான் 7 நிறங்களாக காணப்படுகின்றது. 7 நிறங்கள்லாம் எம்ஜிஆர் ஏதோ நம்ம விவகாரத்துல சொல்லுவாங்க. எல்லா லைட்ஸ்க்கும் ஒரு கலர் இருக்குன்னு சொல்லுவாங்க. சயின்ஸும் அது ஏதோ ஒரு ரெட், ப்ளூங்குது, கிரீன் ஏதோ ஒரு கலர் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். எல்லா ஒளிக்கீற்றிலும் லைட் வேவ்ஸ்ல எல்லாத்துலயும் ஒவ்வொரு கலர் இருக்குது அப்படின்றாங்க. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு? நிறமற்ற ஒரு வெளிச்சம் தான் 7 நிறங்களாக காணப்படுகிறது. இங்க ஆத்மாவை தான் நிறமற்ற வெளிச்சமாக சொல்றார். ஏன்னா ஆத்மாவை நீங்க இப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அது வெள்ளை கலரு, மஞ்சள் கலரு, கருப்பு கலரு. லைட்டுங்கிறது வெள்ளை கலரா இருக்கிறது, மஞ்சள் கலரா இருக்குதுன்னு நீ சொல்ல முடியாது. கான்சியஸ்னஸ் இந்த கலர்னு உன்னால டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அது என்னன்னே டிஸ்கிரைப் பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் அது கான்சியஸ்னஸ். அது ஒரு உணர்வு இருக்கிறது. எவ்வாறு இருக்கிறது? எந்த ஷேப்ல இருக்கிறது? ரவுண்டா இருக்குதா, கட்டமா இருக்குதா, வெள்ளையா இருக்குதா, பச்சையா இருக்குதா, கருப்பா இருக்குதா? இது எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனும் அதுக்கு சூட் ஆகாது. ஏன்னா ஆண்டுன ஒரு உணர்வு. அப்படி இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் தான் இங்க அவர் என்ன உதாரணத்தை சொல்ற, நிறமற்ற வெளிச்சம் அப்படிங்கிறார். நிறமற்ற வெளிச்சம் தான். இப்ப இந்த கான்சியஸ்னஸ்ங்கிற இந்த ஒண்ணு இருக்கிறதுனாலதான் சத்துவம், ரஜஸ், தமங்கிற இந்த 3 குணம் இந்த மாயையான ஒன்று இருப்பதாக நம்மால் அறியப்படுகிறது. அதனாலதான் மனசுங்கிற ஒன்றும் அதுக்கு 3 குணம் இருப்பதாகவும், உடம்பு இருப்பதாகவும், பஞ்சபூதம் இருப்பதாகவும், பஞ்சபூதத்திலான இந்த உலகம் இருப்பதாகவும், இது எல்லாத்தையும் அதனுடைய மற்ற அனைத்து பொருளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குதுங்கிறத எதனால உணர்றோம்னா கான்சியஸ்னஸ்னாலதான். கான்சியஸ்னஸ் இல்லாட்டினா இது எதையுமே நம்மளால அறிய முடியாது. அப்படியே அவருடைய உதாரணத்தை பார்த்தீங்கன்னா 7 கலர் இருக்குது அப்படிங்கிற அந்த 7 கலர் இருக்குதுங்கிறதே கலர் இல்லாத ஒரு வெளிச்சத்தினாலதான் இந்த 7 கலர் இருக்குதுன்னு தெரியப்படுது. இந்த உடம்புங்கிற ஒன்னையும் மனசுங்கிற ஒன்னையும் இந்த உலகங்கிற இந்த பேதங்கள் உட்பட்டது. 7 கலரும் பேதங்கள் இருக்குது. உலகத்துக்கு பேதம் இருக்குது, மனிதனுக்கு பேதம் இருக்குது, உடம்புக்கு மனசுக்கு எல்லாத்துக்கும் பேதம் இருக்குது. இந்த பேதம் இருக்குதுங்கிறத காட்டுறது எதுனா அபேதமா இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ். 7 கலர் இருக்குங்கிறது எதுல இருந்து வெளிப்படுதுன்னா கலரே இல்லாத ஒரு வெளிச்சத்துல இருந்து வெளிப்படுது. உடம்பு, மனசு, உலகம், பஞ்சபூதங்கள் இவ்வளவு வெரைட்டி, இவ்வளவு வித்தியாசமான ஒரு விஷயங்கள், வஸ்துக்கள் எதிலிருந்து வெளிப்படுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது எதனாலையும், அதாவது அதுக்கு ஒரு எந்த ஒரு ஷேப்போ நாம ரூபங்கள் இல்லாத குணங்களற்ற ஒன்றிலிருந்து வெளிப்படுகிறது. எது? இந்த 3 குணங்கள். நிறமற்ற வெளிச்சத்திலிருந்து 7 நிறங்கள் வெளிப்படுகிறது. குணமற்ற ஆத்மாவிடமிருந்து 3 குணங்கள் வெளிப்படுகிறது.
இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னன்னா, குணமற்ற ஆத்மாவிலிருந்து குணமுள்ள இந்த விஷயங்கள் வெளிப்படவே முடியாது. அப்ப வெளிப்படுவதாக நம்மால் அனுபவிக்கப்படுவது எல்லாமே இட் இஸ் ஆல் ஒரு அப்பியரன்ஸ், இட் இஸ் ஆல் ஒரு ட்ரீம் போல ஒரு தோற்றம் தான். எப்படி ஒரு கனவு நமக்கு ரொம்ப ரியாலிஸ்டிக்காக தெரிகிறதோ, விழித்த பின்பு அதற்கு ஒரு இருப்பு இல்லையோ, ஆனா அந்த நேரத்தில் அது நிஜம் போல ஒரு உணர்வை நமக்கு ரொம்ப ஸ்திரமாக கொடுத்தது எப்படியோ, அதுபோல இந்த உலகம், இந்த மனம், இந்த உடல், இந்த உலகம் இருப்பதாக இப்ப நமக்கு கொடுக்கப்படுகின்ற உணர்வு எல்லாமே ஒரு தோற்றம்தான். இதற்கு நிலையான ஒரு இருப்பு இருக்கிறதா என்றால் கிடையாது. அந்த ரகசியத்தை புரிந்து கொள் அப்படிங்கிறார். ஒரே ஆத்மாவையே மனமாகவும் உடலாகவும் உலகமாகவும் காண்கின்றோம். எல்லாம் வெவ்வேறு கிடையாது. பவர் ஸ்டேஷன்ல இருந்து கிரியேட் பண்ற ஒரே கரண்ட் தான் வீட்டுக்குள்ள வருது. அதே கரண்ட் தான் லைட்ல எரியும் போது வெளிச்சமா வருது, ஃப்ரிட்ஜுக்குள்ள போகும்போது கூலிங்கா இருக்குது, ஹீட்டருக்குள்ள போகும்போது வெப்ப எனர்ஜியா மாறுது. ஒரே கரண்ட் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள போகும்போது அதுக்கேற்ற மாதிரி விண்ட் எனர்ஜியா, ஹீட் எனர்ஜியா, லைட் எனர்ஜியா, தெர்மல் எனர்ஜியா, வெவ்வேறு விதமான எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அதோட சோர்ஸ் எதுனா சிங்கிள் கரண்ட். இந்த ஆத்மாங்கிற ஒண்ணுதான் மனமாகவும் உடம்பாகவும் உலகமாகவும் உயிராகவும் எல்லாம் டிஃபரெண்டான விஷயம். ஆனா அது அதுக்கு மெக்கானிசத்துக்குள்ள போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெளியாகுது. இப்ப நீங்க ரொம்ப அழகா சொல்லணும்னா இந்த புல்லாங்குழல் ஊதுறதை எடுத்துக்கலாம். ஒரே காத்து தான் உங்க வாயில இருந்து வரும். அது ஒவ்வொரு புல்லாங்குழல் ஷேப்புக்கு ஏத்த மாதிரி மாறிச்சுன்னா அந்த அதோடைய கேட்கக்கூடிய இசையினுடைய தன்மை மாறும். ஒரே காத்து தான். நீங்க ஒரே டியூன்ல ஒரே மாதிரி நீங்க புல்லாங்குழல ஊதி பாருங்க. புல்லாங்குழலோட ஷேப் சைஸுக்கு ஏத்த மாதிரி அதனுடைய சப்தம் மாறும். அப்ப ஒரே ஆத்மா மனமாகவும் உடம்புங்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் உலகங்கிற மாதிரியும் எல்லாத்துலயும் அது வெளிப்படும்போது அதுக்கேத்த மாதிரி அது நமக்கு என்ன ஆகுது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுது. அதுதான் அதனுடைய சிகரெட். அதை புரிஞ்சுக்கணும் நாம. உடனே அந்த நபர் கேட்கிறார், அதெல்லாம் எனக்கு எட்டாதது, பகவான் பாதமே கதி என்று சரணடைகின்றேன். நீங்க என்னமோ ரொம்ப பெருசா தலைக்கு மேல போற மாதிரிலாம் எங்களுக்கு சொல்றீங்க சத்சங்கத்துல, இதெல்லாம் எங்களுக்கு புரியாத ஒரு விஷயம். இதை விட நான் உங்க பாதமே சரணடைகிறேன், நீங்க உங்களுக்கு குருவா ஏத்துக்கிறோம், பகவானே ரமண மகரிஷியே உங்களை நாங்க ஏத்துக்கிறோம், நீங்களே கதின்னு இருக்கிறோம், நீங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இவ்வளோ விளக்கம் வியாக்கியானம் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு. இப்படி இவரை சொல்லி தப்பு இல்லை, அர்ஜுனனே இதே விஷயத்த தானே பண்ணான். உட்காந்து 18 அத்தியாயத்துல 17 அத்தியாயம் மூச்சை பிடிச்சி அவர் கஷ்டப்பட்டு அத்தனை ஸ்லோகங்களை சொல்லி சொல்லி அவ்வளவு சத்தியங்களை, அவ்வளோ உலகத்தை பத்தி அவரை பத்தி என்னென்னத்தையோ சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில இதெல்லாம் என் தலைக்கு மேல போகுது, என்னால முடியலன்னும் போது நான் உங்களே பிடிச்சிக்கிறேன், எப்படியாச்சும் என்ன கரை சேர்த்துங்கன்றது. அதே மாதிரிதான் இப்ப இங்க இருக்குது. அதெல்லாம் எனக்கு எட்டாதது, பகவானது பாதமே கதி என்று சரணடைகின்றேன் அப்படின்னு அந்த கேள்வி கேட்கிறவரு அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி அவரே கேட்டு கேட்டு இதெல்லாம் நமக்கு புரியக்கூடிய விஷயம் இல்லை பொழுது, நம்ம கம்முன்னு இவரை பிடிச்சிக்கிட்டா போதும், இவர் ஏதாவது நம்மளை கரை சேர்த்திட்டாருன்னா பரவாயில்லையன்ற மாதிரி உடனே பதில் சொல்றார் பகவான். அதற்கு மேல் என்ன இருக்கிறது, அதுவே அனைத்துக்கும் மேலாம். பகவானது பாதமே கதி என்று சரணடைகிறேன்னு சொன்ன உடனே பகவான் சொல்றாரு, அதற்கு மேல என்ன இருக்குது, சரணாகதிக்கு மேல என்ன இருக்குது, அதுவே அனைத்துக்கும் மேலாம். நீ சரணடைஞ்சிட்ட இல்ல, அதுவே போதும், அதுவே எல்லாத்துக்கும் மேல. அந்த சரணாகதியே உன்னை வந்து கரெக்டான டைரக்ஷன்ல உன்னை கைட் பண்ணி உன்னை அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறார். கடைசியில கீதையில பகவான் என்ன சொல்றாரோ அதே இதுலதான் இங்க வந்து நிக்குது. நல்லது.